ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக பண்ணுற தக்காளி சாதம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையான திங்ஸ்ன்னு பாருங்கள். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு, 4 தக்காளி, 3 வெங்காயம், பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, இவ்வளோ திங்ஸும் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி வந்து நான் இன்றைக்கி பொன்னி அரிசி தான் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் எப்படி குழையாமல் வருது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இனி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாதம்னா தக்காளி தான் ஜாஸ்தியாக இருக்கணும், வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி 3 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தக்காளி 4 தக்காளி நான் எடுத்ததில் 4மே பெரிய தக்காளி, அதனால் 3 வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இனி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வர்றது வரை நம்ம வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வந்து இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே நான் பேஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். நான் இதுக்கு வந்து நம்ம வந்து கல்லில் வச்சு சதைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு தான் போடணும். இஞ்சி பூண்டு போட்டதும் நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதும் நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை மணம் வந்து மாறணும், அது வரை வதக்கி விட்டுறணும். இனி நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இது இப்போ 4 தக்காளி, 4 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி ஆகுறது வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிலவங்க அரைச்சும் சேர்ப்பாங்க, நம்ம வந்து இப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம வதக்கியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மறுபடியும் வதக்கணும். தக்காளி வந்து நல்லா பேஸ்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த வந்து நம்ம இது பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் வந்து 1 ஸ்பூனில் வந்து ஹாஃப் வந்து காஷ்மீரி ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு ஹாஃப் ஸ்பூன் கூட இல்லை. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா நிறைய ஆட் பண்ணல. நிறைய ஆட் பண்ணால் பிரியாணி டேஸ்ட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா போட்டதும் நம்ம வந்து வதக்கி விட்டுறணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இந்த கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டில் உள்ளது. இதில் வந்து புதினா, கொத்தமல்லி நம்ம தேவைன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சூடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நான் இப்போது. இது வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அந்த மாதிரி ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து இந்த டைமில் உப்பு செக் பண்ணிடலாம். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு இப்போ கொதிக்க விட்டுறலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பெருசாக நெய் எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இனி வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். ஸோ நான் பொன்னி அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து அரிசியை நான் வந்து ஊற வச்சுருந்தேன். லைட்டாக வந்து நம்ம அரிசி போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடிக்கலாம். நான் அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சதுனால பொன்னி அரிசினால் நான் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். 4 விசில் போட்டு எடுக்கும்போது குழையாமல் வந்துடும், அடியும் பிடிக்காது. ஸோ நான் நினச்சது மாதிரியே 4 விசிலில் வந்து குழையவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை. தக்காளி சாதம் நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம தயிர், வெங்காயம், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் எக்கு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தக்காளி சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த குக்கிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.